இவ்வளவு பெரிய முட்டாளா நீ? பலம் இல்லாதவங்களுக்கு தோல்விதான். வீட்டுக்கு திரும்பி போகாம ஷோவும் அவனுடைய நண்பர்களும் எக்ஸிட்டியை நோக்கி தான் போறாங்க. அப்புறம் கடைசியா நகரத்தோட கேட்டு பக்கம் போய் சேர்றாங்க. தி கேட் கீப்பர்ஸ் ஆஃப் எக்ஸிட்டி. நம்ம இங்க வருவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கோம். இது எக்ஸிட்டி தானா? இது அதோட கதவு தானா? ஆமா. இந்த கேட் நம்ம திறக்கிறதுக்கு லைசென்ஸ் இல்லனா பெர்மிட் வேணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற ஷோ? நான் கூட நினைச்சேன் இந்த கேட் தாண்டறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. நீ நினைச்சது சரிதான். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எங்க எதுக்கு வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். மிஸ் யூகி, என்னோட அண்ணன் எங்க? அவரோட காயங்கள்லாம் ஆறிடுச்சா? மக்கோட அவன் இப்ப குணமாயிட்டே வரான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அங்க எல்லாரும் அவனை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் நிச்சயமா குணமாயிடுவான். ரொம்ப சந்தோஷம். நீ இனிமே கவலைப்பட வேண்டாம் மக்கோட்டோ. மிஸ் யூகி, இந்த எக்ஸிட்டியோட கேட்டை எப்படி தாண்டி போறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இதை தாண்டி போறதுக்கு எங்ககிட்ட லைசன்ஸோ பெர்மிட்டோ எதுவும் இல்ல. உங்ககிட்ட கூட அந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல? ஆமா, என்கிட்டயும் அப்படி எதுவும் இல்ல. இங்க பெர்மிட் எல்லாம் காபுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் தான் டீம் ஷாட் 2 தலைவன். பெர்மிட் வாங்குறதுக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, டீம் ஷாட் 2 மெம்பரா இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் பெர்மிட் கொடுக்க மாட்டாங்க. என்னப்பா நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? காபு அனுமதி கொடுக்கலன்னா பரவாயில்ல, நாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். அதுவும் சரிதான். நகரத்துக்குள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி நிச்சயமா இருக்கும். எக்ஸிட்டியோட கேட் கீப்பர்ஸ் நிச்சயமா நீங்க வீழ்த்தி ஆகணும். அதுவும் ஒரு இடாட்டன் பேட்டர்ன்ல. கேட் கீப்பர்ஸ்னா அவங்க எப்படி இருப்பாங்க? வடக்கு பக்கத்துல இருக்கிற கேட் கீப்பர்ஸ் நீங்க வீழ்த்திட்டீங்கன்னா எக்ஸிட்டிக்குள்ள சுலபமா போக முடியும். ஏய் சூப்பர் போங்க. நீங்க உண்மையிலேயே பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆமா, நம்ம எப்ப அந்த இடத்துக்கு போக போறோம்? என்ன நீங்களும் வருவீங்கல்ல? பலவீனமானவங்க தோத்து போவாங்க. வடக்கு பக்கம் இருக்கிற கேட்ல இப்படி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற 2 கேட் கீப்பர்ஸும் எம்டிபி ஓட்டுறதுல ரொம்ப திறமைசாலிங்க. அவங்கள ஜெயிக்கவே முடியாது. 100கணக்கான பேர் அவங்களுக்கு சவால் விட்டுருக்காங்க. கடைசியில அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னாடி தோத்து போய் தான் இருக்காங்க. ஏன் அவங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா? எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா நான் தோக்கடிப்பேன். தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? டே பிரதர், நமக்கு வேலை வந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் சுத்தமா மூளையே இல்ல. அடிக்கடி தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. வரட்டும், அப்பதான் நம்ம திறமை நிலைச்சு நிக்கும். இன்னைக்கு அந்த பசங்க தோத்து நம்ம கிட்ட கண்ணீர் விட்டு நிக்க போறானுங்க. யாராவது இருக்கீங்களா? உங்க கூட போட்டி போடுறதுக்காக வந்திருக்கேன். என்ன பதிலே இல்ல? அவங்களாம் எங்க இருக்காங்க? இங்க இருந்து போயிடுங்க. பலவீனமானவங்க இங்க தோத்துருவாங்க. இங்க இருந்து போங்க. இந்த குரல் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? நாங்க உங்களுக்கு ஒரு இடாடன் பேட்டலுக்கு சவால் விடுறோம். நாங்க இந்த எக்ஸிட்டிக்குள்ள நுழைஞ்சு ஆகணும். என்னுடைய பேரு ஜோ. நான் தான் ரியோ. ஏ குட்டி பசங்களா, எங்களோட நீங்க மோத போறீங்களா? இவங்க பொடி பசங்க. இவங்களோட நம்ம மோதுறது தப்பு. திரும்பி போயிடுங்க. நாங்க சொன்னது உங்க காதுல விழலையா? நாங்க எக்ஸிட்டிக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சாகணும். ஒழுங்கா எங்க சவாலை ஏத்துக்கங்க. இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. உனக்கு இப்ப நான் எச்சரிக்கை விடுறேன். எங்க கிட்ட சவால் கொடுத்தவங்க எல்லாம் தோத்து போயிருக்காங்க. எங்க கிட்ட உயிர் பிச்சை கேட்டு தோல்வியை தான் திரும்பவும் கண்டாங்க. இந்த ஆபத்தான காரியத்துல நீ இறங்கிதான் ஆகணுமா? எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்படின்னா சரி, இவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. இப்ப எங்களுக்கும் வேற வழி இல்ல.
என்ன இந்த பாலம் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு? இதுதான் பேட்டில் நடக்க போற வழியா? அப்படின்னா இதுலதான் ரேஸ் ஓட்டி ஆகணுமா? அப்புறம் அந்த பாலத்துக்கு நடுவுல இருக்கே அது என்ன? அங்க இருக்கிற நெருப்பெல்லாம் நான் தாண்டணுமா? இது என்ன இந்த பாதை இப்படி இருக்கு? இது ஓடு பாதையெல்லாம் கிடையாது, இது ஒரு நரகம். இப்பவே உங்களுக்கு பயம் வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு முயற்சி பண்றீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க பலவீனமானவங்க தோத்துருவாங்க. ஆமா, உங்களுக்கு என்னாச்சு? இது எல்லாத்தையும் பார்த்து நான் என்ன பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ட்ராக்ல நான் ரேஸ் ஓட்டுனதே இல்ல தெரியுமா? ஆமா, ஷோ எதுக்கு பயப்பட மாட்டான். அப்படியா விஷயம்? நீ எவ்வளவு தூரம் தாங்குறன்னு பாக்குறேன். நீ ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டாம், நாளைக்கு காலையிலேயே ரேஸ் ஆரம்பிச்சிடலாம். நான் தயாரா இருக்கேன். சன்செட் பிரதர்ஸோட உண்மையாவே நீ மோத போறியா? சொல்லு. ஆமா, காலையில பிரிட்ஜ்ல போய் அவங்கள சந்திக்க போறோம். கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா அவங்கள வீழ்த்துவேன். நான் இப்பவே போய் உன்னோட பைக்கை டியூன் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் கக்கேரோ. ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இப்ப கூட நீ திரும்பி போயிடலாம். அவங்களோட எல்லாம் ரேஸ் வச்சுக்காத. ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த 2 கேட் கீப்பர்ஸும் ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்க உன்னை என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க. அவங்க 2 பேரை பத்தி எங்களுக்கு தெரியணும். அந்த கேட் கீப்பர்ஸோட பேரு ஜோ அப்புறம் ரியோ. ஒரு காலத்துல இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. நல்ல எம்டிவி ரைடர்ஸ் ஆகணும்னு கடினமான பயிற்சியெல்லாம் செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க. எக்ஸிட்டிக்குள்ள நுழைஞ்சு திறமையானவங்கன்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இத பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க திறமை அளவுக்கு அதிகமா வளர்ந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பெரிய ரேசஸா மாறிட்டாங்க. ஆனா அதுவே தான் அவங்களோட வீழ்ச்சிக்கும் காரணமாயிடுச்சு. அவங்களோட புகழ் பரவ பரவ காபுங்கிற ஒருத்தன் இவங்கள கூப்பிட்டு எக்ஸிட்டில ரேஸ் ஓட்டும்படி கூப்பிட்டான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அது. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? நம்ம எக்ஸிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் பாத்தியா? சரியா சொன்ன. இங்க தான் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் நினைவாக போகுது. கிராமத்தை சேர்ந்த அவங்களுக்கு எக்ஸிட்டிங்கிற இந்த நகரம் கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்பாவிகளா இருந்த அவங்க 2 பேருக்கும் எதிரிகளோட சூழ்ச்சி தெரியாம இருந்தது. அவங்க சூழ்ச்சியில வந்து மாட்டிக்கிட்டாங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்கு ரேஸ் தானே ஓட்டணும். இங்க சட்டம்லாம் சாதாரணம் தான். என் ஆளை வீழ்த்துறதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்கள ஜெயிச்சிங்கன்னா உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன். ஆனா நீங்க தோத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு தான் சொந்தம். புரிஞ்சுதா? புரியுது. இங்க பாரு சகோதரா, இவங்களை நாம வீழ்த்தினா போதும், நாம கண்ட கனவெல்லாம் நனவாயிடும். சரியா சொன்ன. எனக்கு உதவி பண்ணு ஜோ. என் கால் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, இதோ நான் வரேன். ஏய் ஜோ, இப்போ உனக்கு எப்படி இருக்கப்பா? நான் நல்லா தான் இருக்கேன். ஜோ, என்னாச்சு? நான் உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகல? என் முட்டி. மன்னிச்சிருங்க, நீங்க பலவீனமானவங்க. பலவீனமானவங்களுக்கு இங்க தோல்வி தான் கிடைக்கும். அதனால இனிமே நீங்க 2 பேரும் எனக்கு அடிமை. இனிமே நீங்க தான் எக்ஸிட்டியோட கேட் கீப்பர்ஸ். உங்களை மாதிரி பலவீனமானவங்களை வீழ்த்துறது தான் உங்களுடைய வேலை. நீங்க இப்ப எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி எல்லாரும் கஷ்டப்படணும். அதனால எந்த கவலையும் படாம வேலையை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவித்தனத்தையும் அடுத்தவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் மொத்தமா இழந்துட்டாங்க. அவங்க தங்களுக்கு சன்செட் பிரதர்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப பயங்கரமானவங்கள மாறிட்டாங்க. அவங்க மனுஷங்க கிடையாது, மிருகம். எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. இன்னொரு சூரிய அஸ்தமனம்.
எத்தனை நாளா இதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதை பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பு தான் வருது. நாளைக்கு அந்த பையனை எப்படி தோக்கடிக்கிறது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் எப்ப வரும் தெரியல. நாம செய்யறதெல்லாம் சரிதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சகோதரா. இப்படி சந்தேக பிராணியா இருக்காத, அதுக்கப்புறம் பலவீனம் ஆயிடுவ. நாம நிறைய பேரை வீழ்த்தினாதான் நாம இந்த எக்ஸ் சிட்டில எல்லாரையும் விட வித்தியாசமா இருக்க முடியும். புரியுதா ரியோ? அது வேற எதையும் யோசிக்காத, இங்க பலம் தான் முக்கியம். புரியுதா? நம்மளுடைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் இங்க எந்த விதத்திலையும் உதவாது. ஆரம்பத்தில் நாம ரொம்ப நல்லவங்களா இருந்தது தப்பு. அதனாலதான் அன்னைக்கு நாம தோத்து போனோம். அந்த மாதிரி ஒரு காரியம் திரும்ப நடக்கவே கூடாது. இந்த நகரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல காபு வச்சிருக்காரு. அவனை யாராலையும் எதிர்க்க முடியாது. ஆனா அவன் எதுக்காக நம்மளை இப்படி மாத்தினா? நம்மளுடைய கனவுகளை நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஷோ, இந்த முறை அவன் ரொம்ப மோசமா இருக்கான். எம்டிபியை வச்சு மக்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எம்டிபி ரைடுங்கிறது ஒரு மரியாதையான விளையாட்டு. இதால மக்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா தான் ஆகணும். ஷோ சொன்னது சன்செட் பிரதர்ஸ்க்கு கேட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போய் அந்த அருவியை தாண்டணும். அப்பதான் எக்ஸிட்டிக்குள்ள உன்னால நுழைய முடியும். ஆனா உன் நம்பிக்கையெல்லாம் சுத்தமா வீணா போயிடும். முதல்ல உன்னால இந்த பிரிட்ஜை கூட கிராஸ் பண்ண முடியாது. நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், சரணடையவும் மாட்டேன். இந்த நம்பிக்கை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்களை எதிர்த்து போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியுமா? நிச்சயமா. என்ன நடந்தாலும் நான் எக்ஸிட்டிக்குள்ள நுழைய தான் போறேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஏன்னா மத்தவங்களுக்கு ஏற்பட்ட முடிவு தான் உனக்கு ஏற்படும். சூரியன் மறையிற வரைக்கும் இங்க இருந்து நீ கண்ணீர் விட போற. நாங்களும் இப்படிதான் இருந்தோம். வெற்றியை மட்டுமே குறிக்கோளா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா ஒரு இடாட்டன் பேட்டல்ல அந்த உணர்வுகள் எல்லாம் தோத்து போயிடுச்சு. என்ன மன்னிச்சிட. உன்ன மாதிரி பலவீனமானவங்க எக்ஸிட்டி மாதிரியான கொடூரமான நகரத்துக்கு போகவே கூடாது. அதை நீ கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுப்ப. அதுதான் நல்லது. That's it, let's go! That's it, let's go! பறக்க தயாராரு ஃப்ளேம் கைசர். இந்த ரேஸ்ல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாட்டன் கோ! மத்தவங்கள தோக்கடிச்ச மாதிரி இவங்களையும் நான் இதுல தோக்கடிப்பேன். ஷோ சூப்பரா ஓட்றான். ஆரம்பத்திலே கலக்குறிய ஷோ. அதுக்குள்ள முடிவு பண்ணிடாத பையா. இங்க என்ன நடக்குது? ஷோ ஏன் இப்படி ஓட்டுறான்? காத்து புயல் காத்து மாதிரி அடிக்குது. என்னால நேரா வண்டி ஓட்ட முடியல. இந்த பிரிட்ஜ்ல ஏற்படுற தடங்கள இதுவும் ஒண்ணு. நீ பேலன்ஸை இழந்துட்டா கீழே விழ வேண்டியதுதான். பன்னி ஹாப்! திரும்ப அவன் நடுவுல போயிட்டான். இவ்வளவுதான் உங்களால முடியுமா? உங்களை பின்னுக்கு தள்ளுற பாருங்க. பரவாயில்ல, இந்த சின்ன பையன் நல்லாவே பைக்கை ஓட்டுறான். ஏய், உனக்கு ஒன்னும் ஆகல? இல்ல, ஒன்னும் ஆகல. நீ போயிட்டே இரு, நிக்காத. சரி, நான் கிளம்புறேன். இருங்க இருங்க, நானும் வரேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய். என்னுடைய கால் முறிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறேன்.
தயவு செஞ்சு உதவி பண்ணு. நகராதீங்க, நான் இதோ வந்துடுறேன். என் கையை பிடிச்சு எழுந்துருங்க. எழுந்துருங்க. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நீ இங்கே இரு, நான் போறேன். இப்படி என்ன ஏமாத்திட்டாங்களே. அந்த அருவியை தானா எக்ஸிட்டி வந்துடும். எங்களுடைய கனவெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்க. இவ்வளவு கேவலமா நான் அவங்க கிட்ட தோத்து போக மாட்டேன். என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சது. அந்த பையனை கீழே தள்ளிட்டேன். அவனை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். அது அவனுடைய தலையெழுத்து. இந்த நெருப்பு சக்கரத்தை நம்ம தாண்டிட்டோம்னா நாம ஜெயிச்சிருவோம். எதை நினைச்சும் கவலைப்படாத. இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியும்ல. இங்க டைமிங் ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணா எரிஞ்சிருவோம். சொல்றது புரியுதுல்ல? போலாம். வா, நீ அவங்கள பாத்தியா? அவங்க எவ்வளவு அழகா டைமிங்க மெயின்டைன் பண்ணி ரேஸ் ஓட்டுறாங்கல்ல. இதையும் தாண்டி தாகணும். இந்த நெருப்பு சக்கரம் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு. இதை நான் கவனமா தான் தாண்டி ஆகணும். அந்த சின்ன பையன் நம்பிக்கை இந்நேரம் இழந்திருப்பான். வாஜோ, நம்ம போலாம். அவங்க ரெண்டாவது நெருப்பு சக்கரத்தையே தாண்டிட்டாங்க. சீக்கிரம் ஷோ, நீ அதை தாண்டி போ. இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா அவங்கள தாண்டவே முடியாத. நான் எப்படியாவது அவங்களுக்கு முன்னாடி போயே ஆகணும். Come on, Flame Kaiser! கண்டிப்பா முன்னால இதை தாண்ட முடியும். முதல் சக்கரத்தை தாண்டிட்டான். அப்படிதான் போ. அவன் நிற்காம சக்கரத்தை தாண்டி வந்துட்டான். இவனால எப்படி தாண்ட முடிஞ்சது? நாம போயிட்டே இருக்கலாம் ரியோ. அவன் டைமிங்க கவனிச்சியா? இப்ப முன்னால போயிட்டான். இதானா அது? கண்டிப்பா இதான் எக்ஸிட்டியா இருக்கணும். இப்ப கேட்ஸ் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்க. நீ தாராளமா போலாம். நீ எங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சதை இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. நீங்க ஏமாத்தி விளையாடுனீங்கல்ல, அதான் உங்களை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணேன். எங்க மேல உனக்கு கோவம் இல்லையா? இப்பவும் நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஆமா, நான் அப்புறமா இன்னொரு நாள் கூட உங்க கூட ரேஸ் ஓட்டுவேன். ஷோ, நீ உண்மையிலே வித்தியாசமானவன் தான் தெரியுமா? இது விளையாட்டு இல்ல. நீ மத்தவங்கள தண்டிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வந்துட்ட ஷோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எனக்கே சவால் விட்டுக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். நாங்க போயிட்டு வரோம். Bye bye bye. ஒன்னு தெரியுமா ரியோ? நல்லவங்கெல்லாம் பலவீனமா இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நினைப்பே தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குறைவான திறமையால தான் நான் தோத்து போயிட்டேன். அது அந்த பையனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. இவனால எக்ஸிட்டியை நல்ல நகரமா மாத்த முடியும். வாழ்த்துக்கள் பையா, நீ நல்லா வருவ. இந்த நகரத்தோட நம்பிக்கைக்குரிய நல்ல நபரா நீ வருவ. நீ சரியா சொன்ன. வாழ்த்துக்கள். உன்னை நினைச்சு இந்த எக்ஸிட்டியை இனி பெருமைப்பட போகுது. ஒரு வழியா வெளியில இருக்கிற எல்லா தடைகளையும் மீறி ஷோவா உன்னுடைய நண்பர்களும் எக்ஸிட்டிக்கு வராங்க. ஆனா இன்னும் அவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளணும்?
வழியில அவங்க இன்னும் நிறைய தடைகளை சந்திக்க போறாங்களா? தொடர்ந்து பாருங்க. ஹாப்பிங், உடம்பு கீழே இறக்கி வண்டியை தரையில இருந்து மேல தூக்கி நீங்க ஜம்ப் பண்ணணும். அடுத்தது சைட் ஸ்கேட். பைக்கை திருப்பி வண்டியை சாச்சி அப்படியே கொண்டு வரணும். ஒரு வழியா எக்ஸிட்டிக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா? அப்புறம் டீம் ஷார்க் தான் இந்த முழு நகரத்தையும் ஆட்சி செய்துங்கிறத நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இந்த காபுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் ரொம்ப கொடூரமா இருக்கான். இப்ப கண்டிப்பா ஒரு ஹிட் அண்ட் பேட்டில் தேவை. ஆனா இந்த எக்ஸிடியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தன் கிட்ட தான் நான் போட்டி போடணும். நெக்ஸ்ட் ஆன் ஹிட் அண்ட் ஜாம், த ரைட் ஆன் எக்ஸிடி. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசோ.